ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற அதுதான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் குக்கிங்கே காட்டிகிட்ருக்கேன். சரி, டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெஜிடபிள் வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு மாதிரி காஞ்சா மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து வாங்கிட்டு வந்த உடனே குட்டி குட்டி பீஸாக போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருந்தால் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் நான். 8 பீஸ் 300 350 என்னமோ வாங்கியிருப்பேன். ஆனால் செம்ம ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அது ப்ராடக்ட் வந்து எனக்கு அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டில் அப்படியே வாங்கி தான் வச்சுருவேன். முருங்கைக்காய் காஞ்சிரும், எதோ பொருள் வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும். இப்போ இது வாங்கினதுலேருந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுதான் கண்டினியூஸாக நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் வாங்கிட்டு வந்தோடனே. ஆனால் 1 வீக் ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்ம வேணுங்கிறப்போ நம்மளுக்கு எது எது தேவைப்படுதோ அதை தான் அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய் எப்படி கட் பண்ணி வைக்கணும் க்யூபாக, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் வந்து எப்போவுமே வந்துட்டு காம்பாண்டை தான் அப்படியே அழுகிட்டே வரும் அதோட இதுவாண்டை. அதனால் அங்கேயும் அப்புறம் அடிப்பகுதியும் கட் பண்ணி வச்சுட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிளாக வாங்க போயிருந்தேன். சரி, எப்போ பார்த்தாலும் வெஜிடபிளே காட்டிகிட்டு இருக்கக்கூடாதுல, உங்களுக்கும் போர் அடிக்கும்ல. அதனால் சரி, இந்த தடவை வெஜிடபிள் வாங்கிட்டு வந்ததை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்றதை பார்க்கட்டும், அந்த மாதிரி காட்டலாம், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் பீட்ரூட்டுமே வந்து அதோட தலைப்பகுதியாண்ட தான் சீக்கிரம் வந்து அழுகி போயிடும். அதனால் நம்ம அதையுமே அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக்கு தேவையானது. பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிறதுனால அடிக்கடி என்னால் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு சொரக்காய், கோவக்காய், பீன்ஸு, வாழைக்காய், அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையானது. அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி லைக்ஸ் தான் ரொம்ப கம்மியாக விழுது. லைக்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். லைக்கே வர மாட்டேங்குது. ஆனால் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் தான் போட மாட்டேங்கிறீங்க எனக்கு. சரி, கண்டிப்பாக என்னோடய இந்த ஆர்கனைசிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம செய்கிற ஒர்க்கு வந்து யாராவது வந்து நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ, எனக்கும் உங்களுக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து இல்லை. நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கறதுனால எனக்கு இருக்க ஒரே கம்யூனிகேஷன் வந்து லைக்ஸ் தான். எப்படி நீங்கள் என்ன லைக் போடுறீங்க, என்னை பார்க்குறீங்க, எனக்கு பிடிக்குதா இல்லையா, அதை தான் நான் வந்து லைக்ஸை தான் வந்து பார்ப்பேன் நான். ஓ, இத்தனை லைக், ஓ இந்த பிடிச்சிருக்கு போல், அந்த மாதிரி. ஏன்னா வந்து எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் மறந்துடும். இப்போ நானே ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன்னா மறந்துடுவேன் லைக் பண்ணிவிட்டு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு வீடியோ பார்க்க போயிடும், அப்புறம் லைக் போட மறந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் யாரும் மறக்காமல் எனக்கு ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுட்டு அப்புறம் இந்த சேனலை பாருங்கள், ஓகேவா? அப்போ தான் எனக்குமே ஓகே, நம்மளுக்கு வந்து பிடிக்குது போல் நம்ம பண்ணுறது வந்து அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. அப்புறம் என்னடா இவ தூக்கி போட்டதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்காளேன்னு பார்க்காதீங்க. அந்த கேரட்டோட அந்த மேலே இருக்க பகுதியெலாம் கட் பண்ணியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து எதுக்கு இப்போ திருப்பி நான் எடுத்து அதை கட் பண்ணிகிட்ருக்கேன்னா, வீட்டில் வந்து ஜெர்பலோ மைஸோ வளர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், ரேட் வெரைட்டி சொல்லியிருப்பேன், நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன். பார்க்காதவங்க என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அவங்களுக்கு தான் இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணோம், இதுலேயே வந்து நான் தலைப்பகுதி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். அதனால சரி, அதையே வேஸ்ட்டு பண்ணணும்னு எடுத்து அதையும் கட் பண்ணி, சரி வீட்டில் தான் இருக்காங்களே அவங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கோழி வளர்த்துட்டு இருக்கும்போது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே வீட்டில் வேஸ்ட்டே ஆகாது. நான் எந்த பொருளை இப்போ கீரை செய்கிறேன் அப்படின்னா அந்த தண்டு ஃபுல்லாக கோழி வாத்து எல்லாம் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான், வீட்டில் எதையும் வேஸ்ட்டு பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பேன் நான், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பாக்ஸை பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம மூடிட்டதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தூக்கும்போது அது மூடி அப்படியே கலண்டு வரா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு எப்போவுமே அந்த மாதிரி கலண்டதே இல்லை. அது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏர் டைட் தான் அது. ஆனால் அந்த
பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியும். அதுவும் பிளாஸ்டிக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அதை நான் வாங்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சேன்னா, நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம்தான். ஏன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குகிற பாதி ப்ராடக்ட் மேலே அது சரியாக வர்றதில்ல. அதனால ரிட்டர்ன் போடணும், திருப்பியும் தலைவலி ஸ்டார்ட் ஆகும். எதுக்கு சரி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இது மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டி ரிட்டர்ன் போட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 8 பாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் தான் எனக்கு வந்து தோணுது. ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரிட்ஜு டூர் போடுறேன், அதில் பார்ப்பீங்க நீங்கள். ஃப்ரிட்ஜு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்து அழகாக வச்சுடும்போது வந்து பாக்ஸஸில் அதுவும் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேரட் வைக்கிறீங்களா தெரியுது, ஒரு கோவக்காய் அந்த மாதிரி. இதை நம்ம மற்ற ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருக்க டப்பாலாம் அந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நானுமே வந்து நான் ஆன்லைனில் இதுவரையும் வாங்கினதுலேயே குட் ப்ராடக்ட்னால் நான் இதை தான் சொல்வேன். ஏன்னா நிறைய ஆர்டர் பண்ணி வாங்குவேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் வாங்குறதில்ல நான் அவ்வளோவா. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சொன்னால், ஏன்னா அப்போலாம் வந்து ஆன்லைனில் அப்போ தான் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் எதை பார்த்தாலுமே வாங்கணுன்னு தான் தோணுமே தவிர அந்த மாதிரி தான். இப்போலாம் அந்த மாதிரி இல்லை, கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இப்போலாம் எதுவும் ஆர்டரே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான். அந்த மாதிரி நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னால் இந்த பாக்ஸ் தான், ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.